நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு மனித தன்மையற்ற செயல். இதெல்லாம் ஒரு செயலா பிக் பாஸ்ன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிகரான ஒரு விஷயந்தான். இதை குறித்தான அது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பைக் டாக்ஸி ஒரு பொண்ணு வந்து புக் பண்ணியிருக்கு. அதனால் ஏற்பட்ட பிரச்சனை, அந்த பொண்ணு பெரிய மன உளைச்சலாகி அழுதுருக்கு. அதுக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். ஒரு சின்ன எபிசோடு தான், ஆனால் இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்றதுக்காக இதை பேசணும். மனிதர்கள் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றதுக்காக. ரைட், எனிவே உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, ஒரு பொண்ணு, என்ன ஊருங்க அது? ஜெய்ப்பூர் சார். ஜெய்ப்பூரில் பைக் டாக்ஸி வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து புக் பண்ணியிருக்கு. நைட்டாக பகலா? அவங்க வந்து நைட்டாக பகலான்லாம் புக் பண்ணியிருக்கு. ஆமாம், புக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கு, பைக்கில் போயிருக்காங்க, டெஸ்டினேஷனுக்கு போயிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நடுவில் வந்து அந்த பைக் வந்து பெட்ரோல் இல்லை. இது வந்து நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்க்கலாங்க. நம்ம அவசரமாக ஒரு புக் பண்ணுவோம், இந்த புறம்போக்குங்க அப்போ தான் லைனில் நின்று பெட்ரோல் போடுவானுங்க. எனக்கு காமெடியாக இருக்கும். ஏண்டா, தண்ணியை போட்டு வண்டி ஓட போகிறது இல்லை, எப்படி நீ பெட்ரோல் தான் போட போகிற? அப்போ அந்த பெட்ரோலை வந்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வைக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்போ வாடகை எடுத்து ஓட்டுறவனா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, சொந்த டாக்ஸி வச்சிருக்கேன்னா அது மாதிரி பண்ணுவானுங்கன்ற. அதேதான், அந்த ஒட்டை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அதை போடுறானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு. ஓகேவா? இந்த மாதிரியான காமெடி நிறைய பண்ணுவாங்க. ரொம்ப தெரிஞ்ச நண்பர்களாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து டாக்ஸி ஓட்டுவாங்க, அவங்கள வந்து வாடகை எடுத்து போனால் இது பண்ணுவானுங்க. ஏன்னா நீங்கள் டாக்ஸி வாடகைக்கு எடுத்துகிட்டு ஓட்டுறான்னா அவனுக்கு வந்து பெட்ரோல் கணக்கு ஃபுல்லாக போட்டோன்னா அதை எடுத்துன்னு போகிறதுல வரதில்ல, அந்த ஒரு கணக்கு இருக்குது. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓட்டுறாங்கன்னு ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் சொந்த கால் டாக்ஸி வச்சுருக்கணும் என்ன பண்ணுவானுங்க, ஒட்டை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் பண்ணி நிற்பானுங்க. சொல்லுங்கள். இதில் ஒரு விஷயம், இந்த எடிட்டிங் நோட் பண்ணிக்கோங்க. அது புறம்போக்குங்கிற வார்த்தை ஓகேவா? பரவாயில்ல. அப்போ நான் ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடச்சிருச்சு. 6:30 மணி ஈவினிங் ஆஃபீஸை விட்டு போகும்பொழுது பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்திருக்காங்க. ஆயுஷ் குப்தாவா என்னோ அவங்க பேர். அவங்க வந்து என்னென்னா, சரி புக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது 6:30 to 7:30 நடந்த சம்பவம் தான் இது. நீங்கள் கேட்டதுனால ஸோ அதனால் ரைட். இப்போ வந்து அதான் 6:30 to 7:30 நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் சன்லைட் போயிடும். இந்த ஊராக இருந்தால் 4 மணிக்கே போயிடும். அதுவும் வந்து வின்டர்னா 3. ஆமாம், 3க்கே போயிடும். 3 மணிக்கே போயிடும். சன்லைட்டே இருக்காது, கும்மிருட்டாக இருக்கும். குழந்தைய வந்து ஸ்கூல்லேருந்து நைட்டு 9 மணிக்கு ஸ்கூல் முடிச்சு, அதாவது டியூஷன் முடிச்சுட்டு வர மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு வரதே அப்படி தான் இருக்கும். ஆனால் இதுவே சம்மரில் நைட்டு 11-12 மணி வரையிலும் வெளிச்சம் இருக்கும், சன்லைட்டே இருக்கும். 9 மணிக்கு வந்து 3 மணி வெளிச்சம் இருக்கும். சரி, இப்போ என்னாச்சு, இறங்கி பைக்கில் போகிறாங்க. போனால் நடுவில் வந்து ஒன்று நின்றுச்சு. இப்போ மற்றவங்களாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கான என்ன தொகை அதை மட்டும் கொடுத்துட்டு அடுத்த வண்டியை புக் பண்ணுவாங்க. ஒரு டாக்ஸியோ ஆட்டோவோ வாட் எவர் இட் இஸ் இருக்கிறத என்ன பண்ணி கிளம்பிடுவாங்க. இதுதான் வந்து நடக்கும், இதுதான் நிகழ்வு. ஆனால் என்னன்னா, கைண்டாக வளர்க்கப்படுறாங்க இல்லையா? ஒருத்தவனை நடுத்தரில் விட்டுட்டு போகிறதா, ஒருத்தவனை வந்து அங்கேயே நிறுத்திட்டு அம்போன்னு விட்டுட்டு போகிறதா நம்ம நினைப்போம்ல. இந்த பார்த்துக்கிறதுல வந்து சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப கேரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீட்டுக்கு போய் சேர்ந்ததை வந்து உறுதிப்படுத்திக்குவோம். நிறைய ஒரு பாது போய் ஏன் அன்னைக்கு அப்பயே கிளம்புனானே இன்னுமா வீட்டுக்கு போகல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த விஷயம் எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த உறுதிப்படுத்திக்கிறதுக்கான விஷயத்தில் வந்து இது ஒரு காயம் ஒன்று இருக்குது. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து என்ன பண்ணோம், அவர் வந்து எனக்கு வந்து நிறைய இடங்களில் வேலை கொடுத்தாரு. வால்பேப்பர்லாம் ஓட்டுவோம். அந்த வால்பேப்பர்லாம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நல்ல ஃப்ரெண்டு ஆக்சுவலாக. அவங்க வீட்டில் வந்து கல்யாணம். அந்த டைமில் வந்து 2 பேரும் வந்து சரக்கு சாப்பிட்டோம். சரக்கு சாப்பிட்டு நான் என்னை வீட்டில் விட்டு அவர் போனார். போய் ஏதோ வண்டு அடிச்சிட்டுன்னு சொல்கிறாரு, கீழே விழுந்துட்டார். ஹாஸ்பிட்டல், கல்யாணத்து டைமில் ஹாஸ்பிட்டல். அவர் வந்து வீட்டுக்கு பெரியவர். ஸோ மறுநாள் அவங்க தம்பி என்னை பார்க்கறதுக்கு வரான். நான் தூங்கிட்டு இருக்கேன். என்ன எத்தனை மணிக்கு வந்தாங்க? நைட்டு வந்தாண்டா ஒரு 9 மணி வந்துட்டோம், என்னை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி போனான். அவர் போனது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிராமத்து பக்கம் போகணும். போகிற வழியில் அப்புறம் தான் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அலறிச்சிட்டு அதுக்கப்புறம் போனோம். இதுலேருந்து என்னென்னா, அந்த அது எப்படி சொல்கிறது, ரீச் ஆனா வந்து இப்போயாவது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன்லாம் இருக்குது. இது வந்து எங்கள் ஒய்ஃப்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது அப்படியே எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த உறுதிப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று விஷயம் என்னென்னா, அது கன்சர்ன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பதட்டமாகும், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று. ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால் வந்து அதுக்கு வந்து ரொம்ப இருக்கும். இவங்க ஆஃபீஸ் போய் சேர்ந்ததுமே மெசேஜ் அனுப்பாங்க, யானி போய் ஸ்கூல் போனதுமே பண்ணணும், இது 360 இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த கன்சர்ன் தான். ரைட்.
இப்போ இதே மாதிரி நேரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்னால் அவனை விட்டு போக முடியாது. கூட வண்டியை தள்ளிக்கிட்டு ஏன்னா அப்படியே பேசிக்கிட்டு, ஏன்னா அவன் நடு ரோட்டில் இருக்கான். அவனை யார் சொல்லு, அவன் காலம். இப்போ நான் என்ன நினைப்பேன், காலையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான், என்ன பெருசாக வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நான் செய்வேன். ஒரு பொண்ணு செய்யறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இல்ல, அந்த பொண்ணுமே அதை தான் யோசிச்சிருந்திருக்கு. எனக்குமே 2 ஆப்ஷன் இருந்தது. ஒண்ணு இதை கட் பண்ணிட்டு அடுத்த டாக்ஸியை புக் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கிறது. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, காலையில இவனுக்கு அடுத்த சவாரி எப்படி கிடைக்குமோ என்னவோ, இதுல என்ன இருக்கு, நம்ம பெட்ரோல் போடுற வரைக்கும் நம்மளுமே போயிட்டு பெட்ரோலை போட்டா அவனோடவே போயிட போறோமே. அவன் இதுக்காகவா ஒருத்தனை வந்து கட் பண்ணி நிராகரிச்சுட்டு வேற இதுல போகணும்ன்றதுக்காக அவங்க வந்து டிசைட் பண்ணி பெட்ரோல் பங்குக்கு போயிருக்காங்க. பெட்ரோல் பங்க் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே பைக்கை தள்ளிக்கிட்டு அவர் போயிருக்காரு. இவங்களும் கூட போயிருக்காங்க. ஓகேங்களா? அதேதான். ஸோ இந்த இடத்துல என்னன்னா, பெண்கள் வந்து ரொம்ப சமயோஜிதமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா வந்து டாக்ஸி பிடிப்பாங்க. எதுக்கு இன்னொரு சம்மோன் தெரிஞ்சவரு கிடையாது, ஒரு பள்ளித்தோழனோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை வந்து கசினோ யாராவது வராங்கன்னா இப்படி போக முடியாது, கூட இருக்கணும். ஆனால் இவங்க வந்து யாரோ ஒருத்தர், அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒருத்தர் வந்து செய்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணை பற்றி, அந்த பொண்ணுடைய கன்சர்ன் பற்றி. ஒருத்தன் கூட வந்தோம், நடு ரோட்டில் அப்படியே விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கூடயே நடந்து போகிறாங்க. போய் பெட்ரோல் போடுறாங்க. பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகுது, இவங்களும் ஏறி உட்காடுறாங்க, டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ரீச் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ரீச் பண்ண உடனே என்னென்னா, எப்பவும் போல் பில்லு பே பண்ணிவிட்டு அவங்க போகணும் இல்லையா. இவங்க வந்து பில்லு அமௌண்ட் வந்து 101 ரூபான்னு காட்டியிருக்கு. 101 ரூபா காசை கொடுத்துட்டு இவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அவர் டக்குன்னு வந்து கூப்பிட்டுருந்துருக்காரு. இவங்க வந்து ஓகே தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கூப்பிட்ற அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு திரும்பி சொல்லுங்க அப்படின்னா, 101 ரூபா இல்லை 108 ரூபா, 7 ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, நம்ம எப்படி 7 ரூபா கொடுக்கணும், 101 தானே, இல்லையே 101 தானே காட்டுச்சு, 7 ரூபா என்ன கொடுக்கணும் பொழுது அவர் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார். மேபி நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு போனோம்ல நடந்து, அந்த 7 ரூபாயை நீங்கள் எனக்கு கொடுக்கணும். இப்போ நான் இப்படி போயிட்டு இருக்கேன், நீங்கள் கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சொல்லுங்க. நீங்கள் 108 ரூபா கொடுக்கணும், 7 ரூபா இன்னும் கொடுக்கணும், நீங்கள் 101 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ நடந்து என்னை கூப்பிட்டு வந்தேன் மயிறு, அதுக்கு எவன் காசு கொடுக்குறது? நான் கேட்குறேன், நடந்து என்ன மயிரை கூப்பிட்டு வந்தேன்ல, நான் என்ன வண்டியில் தானே கூப்பிட்டு வரணும், மயிறு நான் வண்டியில் தானே கூப்பிட்டு வரணும், நடந்து கூப்பிட்டு வந்தேன்லடா, அது எவனா கொடுக்குறது? நீ எனக்கு 20 ரூபா கொடு, இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை உண்மையிலேயே எனக்கு அது எனக்கு அந்த பொண்ணு வந்து போட்டிருந்தாங்க. அதன் பிறகு அந்த பொண்ணு வந்து அந்த 7 ரூபாய், ஓ அப்படிங்களா, ஆமாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த 7 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்கு அந்த பொண்ணு. வீட்டுக்கு போகும்பொழுது ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக இருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பொண்ணு அப்படி அதை தான் யோசிச்சுட்டே இருந்திருக்கு. 7 ரூபா, இங்கே 7 ரூபாய் மேட்டரே இல்லை உங்களுக்கு. என்ன 1 கிலோமீட்டர் நடத்தி வச்சிருக்கேன், நான் கிளம்புனா அப்படியே கிளம்பியிருப்பேன். எனக்கு ஒரு தடவை இதில் ஒரு விஷயம் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஜாக்கி எனக்கு ஒரு தடவை இந்த விஷயம் வந்து பண்ணாங்க. அதை சொல்லி ஆத்தாத்து போனாங்க. ஒரு குட்டி பையன் பைக் நிறுத்தி ஏறி இருக்காப்புல, ஸ்கூல் போகிற பையன். இவங்க உடனேவே வந்து அதே பையன் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டு வரும்பொழுது அந்த பையன் வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி, இங்கே தான் நிறுத்தணும், இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இறங்கிட்டு அவனோட போயிட்டே இருந்தான் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஏன்டா? இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நம்ம நடக்கணும், அந்த நடையெல்லாம் அவன் வந்து அந்த இடத்துல ஒரு டயர்டாக நின்று இருக்கான், ஒருத்தவங்க உனக்காக பைக்கை நிறுத்தி உன்னை ஏற்றிக்கிறாங்க, நீ போகணுன்ற இடத்துக்கு போய் உன்னை விட்டு இறங்கி போகிறோம். ஆனால் அவன் வந்து ஒரு தேங்க்ஸு கூட அவனுக்கு அந்த சொல்லணும்னு தோணலை. இது என்ன மாதிரியான ஒரு சிந்தனை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து என்னன்னா, நம்ம நிலைமை என்ன, நான் வந்து நடந்து போயிருக்கேன், அந்த செருப்பு வந்து பின் போட்ட செருப்புலாம் போட்டுட்டு போயிருக்கேன். 15 ரூபா அந்த செருப்பு. அது வந்து பின்னால் வந்து அதுக்கு வந்து பாத்ரூம் செப்பல் என்று நாமகரணம் சூட்டப்பட்டது. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த ப்ளூ கலர் ஒயிட் அந்த செப்பல் போட்டுட்டு போகும்போது அதை என்னன்னா, அந்த லேயர் தேஞ்சு பாதம் வந்து உள்ளே இருக்கிற நீளம் தெரியும். அது வந்து அந்த செருப்பை போட்டுணும். ஏன்னா வாங்கி கொடுத்துக்கு ஆள் கிடையாது, காசு இல்லை. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த வார் வேறு அப்பப்போ பிஞ்சிடணும் போது கீழே பின்னுலாம் போட்டுன்னு போவோம். பஸ்ஸை பிடிக்க போகும்போது பின் அவுத்துக்கும், நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கோம். ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணும், அப்புறம் புது பைக் வாங்கணும். இதெல்லாம் நம்ம மனிதனில் இருக்கும்போது ஒரு நடந்து போகும்போது அடடா அப்படின்னு நம்ம ஏற்றின்னு போவோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது இறங்கி போகும்போது இன்னும் அவனுக்கு வேலைக்கார மாதிரி அவன் என்ன ட்ரீட் பண்ணிட்டு போனான். இந்த இடத்துலலாம் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது, சில விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். தேல் கொட்டும் இயல்புடையது, மனுஷனை காப்பாற்றுறது. இந்த ஜென் கதையை கூட வந்து இப்போ கனி கூட சொன்னாங்க, நம்ம பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஒரு துறவி என்ன பண்ணா, ஒரு ஜென் துறவி என்ன பண்ணான்னா, ஆற்றுல வந்து ஒரு எறும்பு வந்து தேல் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தது. அது தத்தளிக்குது அப்படின்னும் போது இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கையால் அந்த ஆற்றுல இருக்கிற தேல்
எடுத்து கரையில் விடலான்னு பார்த்தா அது கொட்டிகிட்டே இருக்கு. உதறனா திரும்ப தண்ணியில் விழுது, திரும்ப தூக்குறான், உதறது. இது ஒருத்தன் குடியானவன், அதாவது கிராமத்தாக்காரன் வந்தோம்ப்பா, ஏன் அறிவு இருக்கா, ஆளு மயிறு நீ வளர்ந்து போயிருக்கிற, அது வந்து உன்னை வந்து கொட்டிகிட்டு இருக்குது, நீ மான் வந்து மயிர் அதை காப்பாற்றி திரும்ப திரும்ப கொட்டு வாங்கிட்டு இருக்கேன், அட சனின்னு விட்டுக்கடா அப்படின்னு போது அவர் சொன்னாராம் அந்த துறவி, அதாவது தேல் அது வந்து கொட்டும் இயல்புடையது, நான் மனுஷன் காப்பாற்றும் இயல்புடையவன், அதனால காப்பாற்றுறது என்னோட இயல்பு அப்படின்னு பச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி திரும்ப திரும்ப பண்ணும். இது என்னன்னா சொல்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நீங்க ஒரு விஷயமோ ஒரு இனிஷியேட்டிவோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவமானப்படுறீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த கொடுமைகளை வந்து நீங்க மன கஷ்டப்படக்கூடாதுன்னா சில இடங்கள்ல அதே தப்பு திரும்ப செய்யக்கூடாது. ஆனா இப்ப இதே இடத்துல இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னா நிலவனா இருப்பான். இப்ப இந்த பைக் எடுத்துன்னு போய் 8 ரூபா கேட்டான்ல, அதை விட அவன் வந்து அங்க போய் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், எனக்கு நடு ரோட்ல இருந்து நிறுத்தி எட்டு வந்து எனக்கு ஒரு கம்பெனி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம், காசுலாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், எனக்கு நீங்க நின்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு அதுவே போதுமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதான் நம்ம சொல்லுவோம், அப்படிதான் நம்ம. ஏன்னா இப்ப இவனை நான் ஜட்ஜ் பண்ணி நான் எல்லாரையும் நான் பண்ண முடியாது. இவனை நான் ஜட்ஜ் பண்ணி, இவன் ஒரு புறம்போக்குன்னு வச்சுக்காங்க, இவனை நான் ஜட்ஜ் பண்ணி இன்னொருத்தர் நான் செய்ய முடியாது. ஏன்னா இன்னொருத்தவன் நல்லவனா இருப்பான், இன்னொருத்தவன் நல்லவனா இருப்பான். ஏன்னா இந்த மனித சமுதாயமே அப்படிதான். இப்ப உதாரணத்துக்கு பேரன்பு திரைப்படத்துல வந்து மம்முட்டி என்ன பண்ணுவாருன்னா, மம்முட்டியை வந்து இந்த இவங்களும் அது பேர் என்ன, இந்த அஞ்சலி ஹஸ்பண்ட் 2 பேருமே ஏமாத்திடுவாங்க. மம்முட்டிக்கு வந்து சேலஞ்சு பர்சன் குழந்தை அவருக்கு, இவங்க ஏமாத்திருப்பாங்க. அப்போ வந்து மம்முட்டியை வந்து இவங்க ஏமாத்துறாங்க, மம்முட்டிக்கு தெரிஞ்சு இவங்க ஏமாத்திட்டாங்கன்ட்டு மம்முட்டி போவார். அவங்க கூப்பிடுவாங்க, சார் நில்லுங்க சார், நான் எதுக்கு அந்த விஷயத்தை செஞ்சேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நான் எதுக்கு தெரியுமா சார் அந்த விஷயத்தை நான் செஞ்சேன், உங்களை ஏமாத்துற சூழ்நிலை ஏன் தெரியுமா சார் வந்ததுன்னு சொல்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மம்முட்டி சொல்லுவாரு, வேணாங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு குழந்தை இருக்கு தெரிஞ்சும் நீங்க என்னை ஏமாத்திருக்கீங்கன்னா நீங்க எந்த மாதிரி கஷ்டத்துல இருந்திருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி வறுமையின் காரணமாக 8 ரூபா துண்டு விழுதுன்றதுக்காக கூட அவன் சொல்லியிருக்கலாம், அவன் பக்கம் ஒரு நியாயமாகவே நம்ம எடுத்துட்டு வருவோம்னு சொல்றேன். நான் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வைக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு பிளைண்டா டக்குன்னு வந்து ஒரு தீர்ப்பு எழுத முடியாது. 8 ரூபாயை வந்து கேட்கற அளவுக்கு ஒருத்தருக்கான அவன் இன்னும் வறுமையில கூட இருக்கலாம்னு கூட நான் அப்படி பேசலாம். ஆனாலும் இந்த மனிதாபிமான டிராவல் இருக்குல்ல, இதுல நீங்க அந்த 8 ரூபாயை போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபா வேற எங்கேயாவது கிடைக்கும். அதேதான். அப்ப இந்த பொண்ணு இன்னைக்கு அழுது அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அவங்க சொன்னதுதான், இல்ல அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் அழுக வந்து இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நான் இந்த 7 ரூபாய்க்காக அழுகல, ஒரு எம்பத்தி நான் காட்டினேன் இல்லையா அவன் மேல, அது அந்த கைண்ட்னஸ் வந்து மறைஞ்சு போச்சு அந்த இடத்துல, அந்த கைண்ட்னஸுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லும்போது அவங்க அம்மாட்ட சொல்லி அழுதுருக்கு. அதுக்கு அந்த பொண்ணுடைய அண்ணன் கூட வந்து சொல்லி சிரிச்சிருக்கான், 7 ரூபாய்க்காக அழுகுறியா அப்படின்னு பொழுது அந்த பொண்ணு அதுல எழுதிருக்கு அதோட பேஜ்ல. அதாவது நான் அவனுக்கு அது புரியல, நான் 7 ரூபாய்க்கு அழல, இந்த மாதிரி ஒரு என்னுடைய கைண்ட்னஸே அந்த இடத்துல இல்லாம போயிடுச்சே, இது ஒரு எம்பத்தியே அந்த இடத்துல தெரியாம போயிடுச்சு மனிதருக்கு அப்படிங்கிற மாதிரியான என்னுடைய ஃபீல் அது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்களாம், அதாவது வந்து அவ பேரை சொல்லிட்டு அவங்கவுங்களுடைய ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல மற்றவர்களுடைய கனிவு பரிவோ அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதையும் அதுக்கு பிறகு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்போதான் எனக்கு ஒரு லெசன் வந்து ரொம்ப உரைச்சிது. அதாவது வந்து எம்பத்தி அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் அது எனக்கு தெரில, எம்பத்திங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. நீ எனக்கு நான் உனக்கு எம்பத்தி கொடுத்தேன், நீ எனக்கு தேங்க்யூ சொல்லு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. அது மேபி வந்து அவங்களோட முக்கியமான தேவைகளை தாண்டி நீங்க சொன்னதுதான், அவங்களோட முக்கியமான தேவைகள் அவங்களுடைய சர்வைவல் நீட்ஸ் எல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து அவங்க வந்து அதை தாண்டி அவங்களால பார்க்கவே முடியாதவங்களா இருந்திருக்கலாம். மேபி உங்களுடைய கைண்ட்னஸ் வந்து அக்னாலஜி ஆகாம போகலாம், பட் இது வந்து நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது நீங்க வந்து எப்பவும் போல கைண்ட்னஸாவே இருங்க, வேற என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அவளோட விஷயத்துல முடிச்சிருந்தா அது என்ன மனசமாதானப்படுத்திக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மாதிரி நேரத்துல வந்து நான் ஒரு சில விஷயங்களை என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்.
யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுருப்பேன். ஆ ஆ ஆ அந்த இடத்துல வந்து நின்னதாக இருக்கட்டும், அந்த இடத்துல அந்த கிஃப்ட்டை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கஷ்டங்களாக இருக்கட்டும். ஓகே. ஆனால் பொதுவெளியில் வந்து அதை வந்து இப்படி தான் ஒன்று எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர். நிறைய இடத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நான் வந்து பண்ணும்பொழுது அது என்னவோ வந்து நீ எனக்கு செய்யணும் தலையெழுத்து, அதே அது நல்லா கவனிச்சுக்காங்களேன், அதெல்லாம் நீ செய்ய வேண்டியது உன் தலையெழுத்து மாதிரி, நீ என்ன அப்படின்ற மாதிரி அதை ரொம்ப எளிமையாக கடந்து போவாங்க. அதேதான். அதற்கான ஒரு மரியாதையோ அதற்கான ஒரு விஷயத்தையோ இப்போ அப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொண்டாடுவேன். எனக்கு வந்து இவங்க இதை செஞ்சுருக்காங்க, இதை அவங்க நான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அப்படியே எடுத்து கொண்டாடுவேன், அப்படியே வெளிப்படுத்துவேன். அப்போ யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இல்ல இதுல ஒரு சில பேர் சப்பக்கட்டுலாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்ல, நீங்க ஆப்ல வந்து பே பண்ணும்போது இந்த 7 ரூபாய் நீங்க பே பண்ணாம விட்டா அவருக்கான ப்ராஃபிட் கிடைக்காம போயிடும் தான் சொல்றேன். அப்படியே கூட இருக்கட்டுமேங்க. அப்ப நானா ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தேன்னா, மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, ஆப்ல வந்து 8 ரூபான்னு காட்டுச்சு, காட்டலன்னா நான் வந்து இந்த ஏதோ பிரச்சனையில வந்து நீங்க அந்த மாதிரி போயிட்டீங்கன்ற மாதிரி எனக்கு வந்துரும், ஸ்டார் கம்மியாயிரும், இந்தாங்க மேம் 10 ரூபா வச்சுக்கோங்க, ஆனா நீங்க ஆப்ல பே பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். இப்படிதானே சொல்லுவாங்க. அதேதான். இதுதான் இங்கே. அதனால தான் நான் எப்பயுமே மற்றவங்களோட பொருத்தி பார்ப்பேன், நம்ம சரியா நம்ம தப்பா. இப்போ இந்த பொண்ணுக்கான ஃப்ரஸ்ட்ரேஷனாக நிறையா வந்திருக்கு. இது வந்து நான் சொல்ல வரும்போது இந்த தேங்க்ஸ் தான் ஒன்றும் இல்லை. ஒரு சில கிஃப்ட்டுக்கெலாம் நாங்கள் வந்து 2 பேருமே கஷ்டப்பட்டுருக்கோம். ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பெருசாலாம் பண்ணி என்னென்னலாம் பண்ணி அதுக்காக மெனக்கெட்டு அலைஞ்சு ஒன்றுத்துக்கு 4 வாட்டி கரெக்ஷன் பண்ணி கிரேடிங் பண்ணி கொடுத்தா அது வந்து பரனில் தூங்கும். ஓகே, ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதெல்லாம். என்னடா இது இவ்வளோ உழைச்சோம், அது என்னன்னா அது வந்து 10ஓட 11 அத்தோட இது ஒன்று மாதிரி போய் நிற்கும் அது. அப்போ யோசிச்சுக்கும் போது ரைட், ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வேல்யூ அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது, செய்கிறத நிறுத்திக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இதையே இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒருத்தவங்க செய்யும்போது அதை கொண்டாடுவாங்க. அதை வந்து ஜாக்கி உண்மையில், ஏன்னா இந்த போதெல்லாம் எப்படின்னா இது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அந்த எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம திரும்ப இந்த விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்கிறதுக்கான காரணம் எங்கேயோ ஒருத்தவங்க பரனுக்கு போயிடுச்சுன்றதுக்காக நாம் மற்றவங்களுக்கு அது கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. அதை நம்ம கொடுக்கும்போது அது வந்து அங்கேருந்து அது எப்போ போனாலும் சொல்லுவாங்க, இது வந்து நான் சொன்னல அப்படின்றது. இது வந்து நான் ஃபோட்டோகிராஃபர்னால அதை நான் செய்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேங்க. ஒரு 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 4-5 பெண்கள், ஒரு பெரிய வீடு, அது நல்ல சொத்துக்கள் இருந்த வீடு. அந்த வீட்டில் அவங்க அம்மா இறந்துடுவாங்க. அவங்க அம்மா தான் பெரிய எஃபர்ட் கொடுத்தவங்க. அவங்க கசின் நான் சொன்னான்னா, இந்த அம்மா தான் அந்த வீட்டுக்கு நிறைய உழைப்படுத்தாங்க. ஒரு 5 ஃபோட்டோ கிட்ட பெருசு போட்டு கொடுங்க, 20-30 ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. அவங்க வீட்டில் அவங்க மாட்டிக்கிட்டோம். நிறைய அம்மாவை மிஸ் பண்ணுவாங்க அவங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதில் 3 ஃபோட்டோ வீட்டிலே இருந்தது, 2 ஃபோட்டோ தான் வெளியே போச்சு. ஏனென்றால் எங்கள் மாமனார் மாமியார் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கங்க. எங்கள் மாமனார் மாமியார் இதை வந்து அங்கே பிரச்சனை வரும், இங்கே கிடக்கட்டும். அந்த அம்மா ஃபோட்டோலாம் அப்படியே இருந்தது, பெட்ஷீட் சுற்றி பரனில் எழுதி வச்சுருந்தாங்க. சொல்கிறேன், இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த எஃபர்ட்லாம் நம்ம பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது அடைச்சே அப்படின்ற மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதையே ஒரு இடத்துல வந்து சில இடத்துல வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து போய் கொடுக்கும்போது கொண்டாடுவாங்க. ஜாக்கி இதை கொஞ்சம் பெருசு பண்ணி எங்கள் அம்மா சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன், எங்கள் அப்பா கொஞ்சம் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம நிறையவே பண்ணி கொடுத்துருவோம். அப்போ இந்த மாதிரியானங்கள்லாம் மனிதர்களை பார்க்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு செய்கிறத நம்ம வந்து குறைச்சிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் அதுதான் வந்து மம்டி சொல்லுவார், அதுதான் இந்த விஷயத்தையே நீங்கள் வந்து எனக்கு செய்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருப்பீங்கன்ற மாதிரி அதை நினச்சி கடந்து போயிடுங்கன்ற நான். அதில் இன்னொரு கமெண்ட் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த வாட்டி நீங்கள் இதே செய்யும் பொழுது 108 ரூபா கொடுக்கணுன்றத மனசில் நினைச்சுக்காங்க. எக்ஸாக்ட்லி, ஹாப்பி ஆகிடும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும் மனிதர்கள், இப்படி தான் இருப்பான், கேட்டால் கொடுப்போம். என்ன 108 ரூபா கேட்குறான்னு வச்சுக்கோ, இவன் எப்படி கேட்பான் நம்மளுக்கு தெரியுமே, டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நாங்கள் போங்க. ஆனால் நிறைய பழகிருப்போம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நிறைய பேர் ஆட்டோவில் போயிருப்பீங்க, சென்னையில் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அதில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் நீங்கள் ரெகுலராக அவங்க ஆட்டோவில் தான் போவீங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு இறங்கிடுவீங்க. இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இதுக்கு இன்னொரு ஸ்டோரியும் சொல்கிறேன். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேற ஒரு ஓலாவோ வேற ஏதோ புக் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது 90 ரூபாய்க்கு போக வேண்டிய இடம் நீங்க 140 ரூபாய் டெய்லி குத்துட்டு போவீங்க. இது டெய்லி போவீங்க. இதுல என்ன கொடுமைன்னா இது ரொம்ப மிக நெருக்கமானவர்கள் அதை செய்வாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு ஒரு கதையும் சொல்றேன், நாங்க அனுபவிச்ச ஒரு ஸ்டோரியும் சொல்றேன். எங்களுக்கு வந்து இந்த அதுவும் ஜாக்கிக்கு வந்து என்னன்னா, நான் எப்போவுமே இந்த சம்டைம்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு
கிராசரிஸ்லாம் பார்ப்பேன் கம்மியாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த காய்கறி இதெல்லாம் வந்து டக் டக்குன்னு அதில் ஆர்டர் பண்ணிக்குவேன். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு எதுக்கு அவன் அவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கான், அவன் வந்து அதில் அவனுக்கு லாபம் வந்து கம்மியாக கிடைச்சாலும் கூட அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது, அவனுக்கு ஸ்டோரேஜ் இல்லை, அவன் வந்து கொடுக்குறான், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நாங்கள் மயிலாப்பூர் கிட்ட இருந்தோம். அப்போ மயிலாப்பூரில் இந்த ரோட் சைடில் இருக்காங்கல்ல அந்த காய்கறிக்காரங்கள்ட்ட நீ வாங்கணும் அப்படிலாம் சொல்லி நாங்கள் கூட்டின்னு போவாங்க. முனக்கடை ஆக்சுவலாக வசந்த பவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு முனக்கடையில் ஒரு கேள்வி வந்துருக்கும். அதுதான் அதுக்கு தான் வந்து அதேதான் ஏன்னா எளிமையான மனிதர்கள் போது அதையும் எடுத்துட்டு வரேன். அப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ரெகுலராக அங்கே ஒரு பாட்டி, அவங்க வந்து ரொம்ப வயசானவங்க, அங்கே தான் போய் வாங்குவோம். எலுமிச்சம்பழம் இஞ்சி எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் வாங்கும்பொழுது என்னென்னா, எப்போ ஒரு 4 எலுமிச்சம்பழம் 10 ரூபா அப்படின்வாங்க. உனக்கு பெருசாக அப்படிலாம் சொல்லுவாங்க, பெருசாக உனக்கு தரேன் அப்படிலாம் எனக்கு சொல்லுவாங்க. எனக்குமே ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பேன். எப்போவுமே 20 ரூபா 30 ரூபா அப்படி தான் வாங்குவாங்க. என்ன காசாக இருந்தாலும், எலுமிச்சம்பழத்தினுடைய காசு என்னவாக இருந்தாலும் அதை தாண்டி ஒரு 10 ரூபா ஜாக்கி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை இதை விட என் காரில் எப்பயுமே வந்து 20 ரூபா 10 ரூபா வந்து கட்டாக வச்சுருப்பேன். எந்த இடத்துல செக்யூரிட்டி வந்து இந்த கார் நிறுத்துகிற இடங்கள், டாய்லெட்டில் நிற்கிறவங்க, அவங்களுக்குலாம் அந்த காசை கொடுத்துருது. ஓகேவா? இது எப்பயுமே நடக்கிறது. ஆமாம். இப்போ இது ரெகுலராக இந்த அம்மாவுக்கு வந்து எப்படி நாங்கள் அப்பப்போ, நமக்கு அப்போ வேறு சமையல் ஒன்றும் பெருசாக தெரியும், லெமன் ரைஸ் தான் தெரியும், லெமன் ஜூஸ் இவ்வளோதான். ஸோ லெமன் ரைஸ்ன்னும் போது ரெகுலராக வாங்குவாங்க அவங்கக்கிட்ட. நான் ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா, இந்த 10 ரூபா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாவே சொல்கிறேன், ஒரு கட்டத்தில் அவங்க எப்படின்னா அந்த 20 ரூபா சேஞ்சே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ 10 ரூபா கொடுக்க போகிறல்ல, அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலாக அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அவங்க முடிவு பண்ணுறதை கூட நான் தப்பாக பேசலைங்க, விட்டாச்சு. இப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் முன்னாடியே வேற ஒருத்தர் வாங்கினாரு. அவர் ஒரு பிராமணர். அவர் வந்து வராரு. அவர் வந்து அவங்கக்கிட்ட வந்து எலுமிச்சம்பழம் வாங்குறாங்க. 4 எலுமிச்சம்பழம் கொடுக்குறவங்க 5 எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க அவருக்கு. ஏன்னா ஒரு பிராமணர். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் பழம் பார்த்தீங்கன்னா, நான் அவருக்கு 5 பழம் கொடுக்குறதுலாம் எனக்கு பெரிய கஷ்டம் இல்லைங்க. நீங்கள் நினைக்கலாம், நீ 10 ரூபா கொடுத்த மாதிரி அவர் 20 ரூபா கொடுப்பாரா இருக்கும் டெய்லி. இல்லை, வேற ஒரு கூடையிலேருந்து எலுமிச்சம்பழம் எடுத்து, இதுதான் பெரிய எலுமிச்சம்பழம் அப்படின்றத எடுத்து என்கிட்ட இருந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் ஐயருக்கு வந்து சின்னதாக இருந்ததுன்னா பிடிக்காதுமா, கோச்சிக்குவார். அப்போ நான் என்ன அப்போ தான் நான் ஜாக்கி கிட்ட சொன்னேன், நீ தப்பாக நினச்சிக்காதப்பா, இவங்களுக்கு நீ தாராளமாக இனிமே கூட நீ இங்கே வாங்கு. ஆனால் இதே எலுமிச்சம்பழத்தை நான் வேறு ஒரு ஆன்லைன் இடத்துல வாங்கினேன்னா எனக்கு 10 பழம் 10 ரூபாய்க்கு கிடைக்கிது. எனக்கு அது கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும், சைஸ் குட்டியாக இருந்தாலுமே எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ண போகிறது இல்லை. நான் அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதன் பிறகு அந்த கேள்வி கிடைக்க நாங்கள் போகுது. அதே தான். அது என்னது அது உங்களுக்கு அப்போ அவ்வளோ உங்களுக்கு ஒருத்தன் செய்யறான், உங்களுக்கு ஒருத்தன் இதுன்னா நான் கேட்குறது, நீங்க எனக்கு செய்யணும் கூட நான் சொல்லல. அப்ப என் முன்னாடி நீ என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த கேள்விக்கு அதை விட பெட்டரா யாரோ செய்யறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம செய்ய முடியுது. அதேதான். அப்ப இதை விட அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க செய்யறாங்கன்னு போது செய்யட்டும். அதுதான் நம்ம வந்து நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம், அவங்க அதை விட யாரோ செய்யறாங்க அப்படின்னும் போது அவங்க செய்யட்டும். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்ப இந்த மாதிரியான கம்பேரிசன் என் மைண்ட்ல இருக்கு. எனக்கு பயங்கர கோவம் அது. அப்படி இருக்கும்பொழுது, ஆனால் இதே விஷயம் ஒரு பால் போடுற பாட்டி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு பேக்கெட் மிஸ் ஆனாலுமே நான் கணக்கு வச்சுக்க மாட்டேங்க. அந்த காசு அந்த டப்பாவில் கிடக்கும். நேர்மை. அதில் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக்கை வச்சு அதை கட்டி அதில் சுற்றி கிடக்கும். நான் சொல்லுவேன், 2 ரூபா 1 ரூபா கணக்கு அதில் இருக்கும். ஆமாம், எனக்கு அது பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி இவங்க வந்து எதனா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட கூப்பிடுவாங்க. கதவு படார் அவங்களால மேலே ஏற முடியாது. தட்டி என்ன அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை தம்பி பாரும்மா 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு போவாங்க அந்த காசை. எனக்கு அந்த பாட்டியை பெரிய ஆச்சு. கொரோனா டைமில் வந்து இந்த அரிசிகள்லாம் நிறைய பேருக்கு வந்து இப்போ சப்ளை பண்ணோம். எங்களால் உதவிகள் கொடுக்கும்போது அந்த பாட்டி வந்து வீட்டில் இருந்து போய் காரில் பேக் சீட்டில் இருந்து போய் வச்சு எடுத்து யாரும் போய் கொடுத்தோம். அந்த வீட்டு அம்மா அந்த பாட்டி வந்து நாங்கள் நடுவில் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பால் போடுற இடத்துல போய் பேசி அட்ரஸை வாங்கி அதுக்கப்புறம் அந்த வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே போய் கொடுத்தோம். இன்னொன்று முகங்கள்னு கூட நம்ம ஜாக்கி சினிமாஸில் அந்த ஒரு இன்டர்வியூ கூட எடுத்துருப்பேன் அந்த அம்மாவை. இப்போ போகும்போது கூட வந்து வரும்போது கூட நான் அவங்கள பார்த்து காசுலாம் நிறைய கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம். கையெல்லாம் பிடிச்சி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், எனக்கு உடம்பு வேற சரியில்லை, நீ என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியுன்றாங்க. இப்போ ஜாக்கி சொன்னது தானே சரி. ஏன் சத்யா பாட்டி அந்த மாதிரி தான் தெருவா வந்து எங்கள் அம்மாவை வந்து கூட்டுக்கிட்டு தனியாக வந்து ஜாக்கெட் விற்று, எங்கள் சத்யா பாட்டிக்கு வந்து ஜாக்கெட் காரமான்னு பேர். அவங்க செய்யாத வேலையே கிடையாது. டக்குன்னு சாரத்தில் மேலே ஏறி நின்று கல் எடுத்து போட்டு வீடு கட்டுற மாதிரியான இடத்துல இருந்து கடுமையான உழைப்பாளி. எங்கள் தாத்தா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, ஏன்னா அவர் தங்கச்சியை வச்சுக்கிட்டார். அதனால் வெளியில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து வளர்த்து இன்றைக்கி நான் நிற்கிறதுல காரணங்கள் இப்போ எங்கள் சத்யா பாட்டியும் உண்டு, அந்த கெத்து அதெல்லாம் உண்டு.
ரைட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள நான் பார்த்தேன், இந்த வயசுலயும் இப்படி உழைக்கிறியே அப்படின்ட்டு. இந்த கன்சர்ன் தான் நான் எல்லாருமே வைக்கிறது. எஸ். ஆனால் அதை வந்து அலட்சியப்படுத்தும் பொழுது ரைட், அவங்களுக்கு வேற யாரோ இதை விட பெருசாக செய்கிறாங்கன்னும் போது அதுதான் அப்பதான் வந்து எனக்கு இந்த பொண்ணு எழுதுனதை விட அந்த பொண்ணோட அம்மா சொன்னதுதான், பல நேரங்கள்ல நம்ம காட்டுற கைண்ட்னஸ் அவங்களோட பிரச்சனைகள்ல தெரியவே இருந்தில்ல. எஸ், அவ்வளவுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அது ஆக்சுவலாக நம்ம கைண்ட்னஸை வந்து அவங்க புரிஞ்சிக்கலன்னா அப்போ அதை விட பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க அவங்க. அதான் அது வந்து அவங்க அதான் அந்த மாதிரி மனசுல எடுத்துக்கிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருக்க வேண்டியதான்றதான் தோணுச்சு. பட் இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படிக்கும்போது என்னால் ஆத்திக்கவே முடியல. ஏய் 7 ரூபாய் அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு இத்தனைக்கும் என்னை நம்பி, இத்தனைக்கும் பைக்கு, நீங்கள் ஆட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள், பைக் ட்ராவலு உன்னை நம்பி அவ்வளோ ஆட்டோ இருந்தால் அவங்க இறங்கி வேற வண்டி பிடிச்சிருப்பாங்க, பைக்ன்றதுனால கூட நடந்து போனாங்க சப்போர்ட்டிங்க. இதையும் சொல்கிறேன், ஆட்டோனா அவர் டக்குன்னு தள்ளின்னு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒரு ஆளாக இருக்கும்பொழுது அப்படியே பேசிகிட்டே அதான் கொஞ்சம் ஹெல்ப்புன்னு நினச்சி தான் அதான் சொல்லணே. இங்கே எப்பயுமே கனிவானவர்கள் மீது தான் கல்லெறியப்படும். அவ்வளோதான். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என் வீட்டு வாசலில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு டோபி, அவருக்கு வந்து இடம் கொடுத்து இங்கே பண்ணுங்கன்னும் போது அவர் பண்ண விஷயங்கள்லாம் வேறு லெவலில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னும் போது, ஒரு விஷயம் நம்ம ஒன்று செய்கிறோம், ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து அதுக்கான எதிர்வினையோ நம்ம எதிர்பார்க்காம தான் செய்கிறோம். ஆனாலும் சில பேசிக் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பேசிக் எத்திக்ஸில் கூட வந்து அலட்சியம் காமிப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து கடமை லிஸ்ட்டில் தான் செய்யணும், அந்த கடமை உன் கடமை அப்படின்ற லிஸ்ட்டில் சேர்ப்பாங்க. செய்கிறவங்க செய்யட்டும், நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த பாட்டி மாதிரியான ஆட்களை நீங்கள் சந்திப்பீங்க. நான் சொல்கிற அந்த பால்கார பாட்டி மாதிரியான ஆட்களை நீங்கள் நிறைய சந்திப்பீங்க. அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம சந்தித்து கொண்டாடுவோம். இந்த மாதிரி ஆட்களை வந்து புறந்தள்ளுவோம். அவ்வளோதான். ஒரு வாட்டி அதான் அந்த எலுமிச்சம்பழ கேள்வி பக்கம் நான் அதுக்கப்புறம் போகிறதே இல்லை, சே அப்படின்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ரைட். எனிவே, இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் பின்னங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்